gentlemen. வெல்கம் பேக் அவர் சேனல் மக்களே. ஸோ ஏப்ரல் 23 இன்றைக்கான டேட்டில் நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்கூர் ஹில்ஸ் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பர்கூர் ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, சூழலாக அது செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா அது ரொம்ப ஹில் ஸ்டேஷனு காடாக இருந்தது. ஸோ அது ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் கொடிவேரி போகலாம், அது இல்லாமல் இந்த கிளைமேட்டு சம்மர் கிளைமேட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி கொடிவேரி போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்டு கொடிவேரியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ போவோம், நம்ம லக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. மேபி இருக்கும் தான் நினைக்கிறேன், ஏன்னா சம்மர் டைம்லலாம் அங்கே கொஞ்சம் தண்ணியில் இருக்கும். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவானி சாகர் நம்ம டேம் போய் பார்த்துடலாம். ஏன்னா நான் பவானி சாகர் டேம் போனதில்லை இன்னும். பவானி சாகர் போய்ட்டு அப்படி பண்ணாரி வழியாக வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடிவேரி ஃபால்ஸை பார்த்துட்டு பக்கத்தாலே ஒரு இது இருக்குது, அது என்ன சொல்லுவாங்க, தொட்டிப்பாலம். தொட்டிப்பாலம் போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா நான் அது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸ் இருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் போனேன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. நல்லா இருந்தது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏரியாவில் இந்த பாட்டி கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிடுவோம். இந்த ரோட்டில் வந்தாலும் எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கம்மங்கூழ் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு உங்களுக்கு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ரைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் வாங்கியாச்சு. அடிக்கிற வெயிலுக்கும் நம்ம போட்டிருக்க வேசத்துக்கும் செம்மையாக ஃபஸ்ட்டு சிப்பு வாயில் வைக்கும்போது பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். நம்ம சாப்பாடு டிஃபனும் போகிறதுக்கு இது பெட்ரு ரைட் டைமில். அதுவும் இல்லாமல் இந்த சம்மர் சீசனில் இது ரொம்ப பெட்ரு. பாட்டிக்கிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும், அதை மட்டும் கேட்டு வந்துடுறேன். எல்லா டைம் பட் எல்லா நாளுமே கடை போட்டிருப்பீங்களா, இந்த சீசன் டைம் மட்டுமா? டெய்லியும் போட்டுருவீங்க? சரி ஓகே. நான் வந்திருக்கேன் 2 டைம் வந்து இங்கே சாப்பிட்ருக்கேன். நான் இந்த பக்கம் எப்போ வந்தாலும் இந்த பக்கம் இங்கே நின்று சாப்பிட்டுட்டு தான் போவேன். சரி பாட்டி வரோம். நான் இந்த மாதிரி கடை போட்டிருக்கிறத நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீசன் டைம் மட்டும் போடுவாங்க. ஆனால் இந்த பாட்டி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஏன்னா நான் ஒரு 3-4 டைம் இந்த பக்கம் வந்திருக்கேன். வரும்போதெல்லாம் இந்த பாட்டி கடை போட்டிருக்கேன். நான் எல்லாம் வரும்போதெல்லாம் இந்த பாட்டி கடையில் சாப்பிட்ருக்கேன். ஒரே ஒரு நாள் மட்டும் சாப்பிட்ல. அது எப்போ அப்படின்னா அது நைட் டைமில் ட்ராவல் பண்ணேன். ஸோ அப்போ மட்டும் நான் சாப்பிட்ல. மீதி எப்போ வந்தாலும் இந்த பக்கம் நான் பாட்டி கடையில் சாப்பிட்டு தான் போவேன். ஸோ அதுக்கோசரம் கேட்டுக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஒரு சின்ன டவுட்டை கிளியர் பண்ணிட்டோம். ஏங்க நம்ம ஜிப்புவில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னடா, எப்போ கேட்டாலும் பிரச்சனைட்டே இருக்கிற நமக்கு அப்படி தான் இருக்குது நிலமை. என்ன அப்படின்னா ஹாரன் வந்து அப்பப்போ அடிக்குது, அப்பப்போ அடிக்க மாட்டேங்குது. இப்போ வண்டி ரன்னிங்கில் வந்துட்டு இருந்தேன், வீட்டிலேருந்து அங்கே ஓட்டிங் போட்டு வந்துட்டு இருந்தேன், அப்போ அடிக்கலை. வண்டி ஆஃப் பண்ணிட்டு இப்போ எடுக்கிறேன், இப்போ அடிக்குது. என்னன்னு ஒன்றும் புரியலுங்க, புரியாத புதிராக இருக்குது நம்ம ஜிப்பு. நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும், அரவுண்டு 55 எபோவ் ஒரு 60-62 அந்த ரேஞ்சில் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு 1 to 1.5 மணி நேரத்துக்குள்ளே கவர் பண்ணி ஆகணும். ஸோ நான் கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டலாம் தான் இருக்கேன். புஷ் பண்ணால் ரொம்ப இல்லை, ஒரு 80-90 அந்த ரேஞ்சு தான். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஒரு முக்கியமான இடம் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய இடத்த மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? சரி கைஸ், நான் அங்கே போய்ட்டு பக்கமாக போய்ட்டு உங்களுக்கு அப்பப்போ காட்டுறேன். இவர் நண்பர் பாருங்கள் பறக்கிறார், பறப்பா.
கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு வழியாக சத்தியமங்கலம்லாம் கிராஸ் பண்ணி பொன்னாரி சைடு. அப்பா மணக்குதுங்க சக்கரை கரும்பால் கரும்பு வாசம் அப்படியே தூக்குது. அந்த வெள்ளம்லாம் இருக்கும்ல அந்த ஸ்மெல்லு. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணாரிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா தான். அந்த எப்படி சொல்கிறது, மலையோட அடிவார பகுதி இதெல்லாம். ஸோ இங்கே கொஞ்சம்லாம் நல்லாயிருக்கும். ரேரு அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்கும், ஆனால் ரொம்ப ரேரு. இவ்வளோ டிப்த்தாலாம் வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வராது. ஆனால் கிளைமேட்டு அந்தளவுக்கு வெயில் அப்படின்லாம் சொல்லலை நான் இங்கே. ஏன்னா நான் அங்கே அத்தானி ஆப்புக்கூடலேருந்து வரும்போதே அந்தளவுக்கெல்லாம் ரொம்ப போட்டு வேகலைன்னு நார்மலாக இருந்தது. ஒரு இடத்துல நின்னா மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் இருக்குது. மித்தபடிலாம் ஒன்றும் தெரிவிச்சுக்கல. வெயிலும் அந்தளவுக்கு, ஆனால் ஹீட்டு கூட அந்தளவுக்கு படலை. மூஞ்சில் நார்மலாக தான் இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணால் இதெல்லாம் கொஞ்சம் ஹில் ஸ்டைடு. இலக்குப்படை என்னப்பா அது? என்னமோ தெரியல. அந்த ஹில்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஹில்ஸோட அடிவாரம் தான் இந்த ஏரியாலும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கமாக போகலாம். அந்த செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் வேணால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது இருக்கும், அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியும். இங்கே இருக்கும், ஆனால் இருந்ததா போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இருக்கும் ஆனால் ரேர். அது இந்த வெயிலுக்கெலாம் சான்சஸ் ரொம்ப கம்மி தான் வெளியே வர்றது. எல்லாம் போய் ஒரு இடத்துல ஒண்டி படுத்துக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, நம்ம ஜிப்புக்கு வந்து சைலன்சர் மாற்றிருந்தோம். அது பார்த்து சவுண்ட் எஃபெக்ட் தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எத்தனை ஸ்பீட் பிரேக் வச்சுருக்காங்க பாருங்கள். நடுவில் நிற்கலாமா வேணாமான்னு கூட தெரியல எனக்கு. ஸ்டேஷன் தான், ஆனால் காஞ்சிருக்கு பாருங்கள். ரொம்ப ட்ரையாக இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? வீடியோவில் பார்க்கலே தெரியும். ஃபாரஸ்ட்டு இந்தளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாரியம்மன் கோயில் நினைக்கிறேன். இதுதானே எஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் கோயில். தெரியுதுங்களா? இங்கே ஒரு சவுண்டு கேட்குதுல்ல, அது ஆக்சுவலாக எனக்கு கரெக்டாக தெரியல என்ன சவுண்டுன்னு. ஸோ யாராவதுகிட்ட கேட்போம். இங்கே சும்மா நாமளாக எதாவது சொல்லக்கூடாது. ஒயர் லைனுக்கு இது வச்சுருக்காங்களா? ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால ஏதாவது வச்சுருக்காங்க, அதுதான் கேட்டேன். இங்கே அனிமல்ஸ்லாம் வெளியே வருங்களா, விலங்களா? ஆனால் அதிகமாக வராது, ரேர் தான். நைட்டில் ரோட்லேயே நைட்லேயும் இங்கே அதிகமாக வண்டி போகுங்களா? ஆனால் அப்போ இங்கே செக் போஸ்ட் இருக்கு இல்லைங்கண்ணா, இதில் வந்து நைட்டில் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா டைமிங்கில்? எத்தனை மணிங்கண்ணா? 7 மணியோட க்ளோஸு. வர வண்டி மட்டும் வரும், போகும்போது 7. சரிண்ணா. ஆனால் 7 மணியோட க்ளோஸ் எந்த வண்டியுமே, எல்லா வண்டியும். சரிங்கண்ணா, ஓகே. கைஸ்
அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சவுண்டுன்னு அவருக்கு கேட்கலையா இல்லை நாம் எதை சொல்கிறோன்னு அவருக்கு தெரியலையான்னு தெரியல. அவர் கேட்கலன்னு சொல்கிறாரு. இதுதான் பண்ணாரியம்மன் கோயில். இங்கிருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேமு. ஸோ நம்ம டேம் போவோமா? டேம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக் போஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு திரும்பி கட்டுற தெரியுதுங்களா? இதுதான் உங்களுக்கு அந்த செக் போஸ்ட்டு. இந்த கோயிலுக்கெலாம் வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. பண்ணாரியம்மன் கோயிலுக்கெலாம் சின்ன பையனாக இருக்கும்போது வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிலாம் வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த பக்கம் கொஞ்சம் அவுட்டரில் போயிட்டு மண்டபம்லாம் எடுத்து நான்வெஜ்ஜில் செஞ்சு சாப்பிடுவாங்க. இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டேமு. ஸோ நம்ம இங்கே இந்த ஏரியாவுக்கோசரம் இந்த ரூட்டுக்கோசரம் தான் இங்கே வந்தது. ஸோ ஒரு நாளைக்கு நைட் டைமில் நம்ம இதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக இது ஆக்சுவலாக பார்டர் கிராஸ் பண்ணுற ரோடு. நம்ம கர்நாடகா அந்த பக்கம் என்ட்ரி ஆகிறதுக்கான ரோடு இது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம கர்நாடகாவுக்கு இது போகும்போது 2 வீலரில் இல்லை காரில் போகும்போது கண்டிப்பாக அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த ரூட்டில் 2 வீலர்லாம் கொஞ்சம் சேஃப்டி இல்லை. நம்ம கம்முன்னு போயிட்டால் அது ஒன்றும் பண்ணாது நம்மளை. இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. அதுவும் பசங்களோட கொஞ்சம் வந்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டியாக இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரே காருக்குள்ளே ஒரு 4-5 பேர் வந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தனும் பயன்படுத்திக்கிட்டு வருவாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். எனக்கு இந்த சைடு தான் கொஞ்சம் அனல் தெரியுது ரோட்டில். அங்கே சுத்தமாக தெரியல, இந்த சைடு கொஞ்சம் அனல் தெரியுது. கொஞ்சம் இல்லை நல்லாவே தெரியுது அனல். கைஸ் நம்ம ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா டேம் வந்தாச்சு. பவானிசாகர் டேம் இங்கே இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் டேமு. நம்ம இந்த வழியாக வந்தோம். என்ன தண்ணி தானே சுத்தமாக இல்லையாட்டிருக்கு டேமில். அந்த பக்கம் ஏதோ சின்ன கேட் இருக்குது. அந்த கேட் வழியாக ஏதோ வந்துட்டு இருக்கும் போல். பெரிய கேட்லேருந்து சுத்தமாக இல்லை. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போல். சரி நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ரூட் எந்த பக்கம்னு எனக்கு தெரில. கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் எந்த பக்கம் இருக்குன்னு ரூட்டு. நான் பாருங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. எல்லாம் எப்படி குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள். சுத்தமாக இல்லை தண்ணி. ஜாலியாக குளிக்கிறாங்க. வெயிலுக்கு இதமாக இருக்கும். நான் இது டேமுக்குள்ளே போகிறதுக்கு எந்த பக்கங்கண்ணா தடம்? ஆமாம் சரிங்கண்ணா. மேலே போக முடியாது, கார்டன் மட்டும். ஓ அதுக்கு அமௌண்ட்டு கட்டணுங்களா? ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே. ஆ நம்ம இங்கே போகிறோமா? வண்டி உள்ளே போகுங்களா? ஆ இல்லைண்ணா, கார்டனுக்கு அந்த பக்கம் ஒரு கேட் இருக்குல்ல? ஆமாம் அதான் மேலே போகிறதுங்களா? வண்டி உள்ளே பார்க்குக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் வண்டி வெளியே நிறுத்திட்டு தான் போகணும். ஆ இங்கே உள்ளே நிறுத்திட்டு உள்ளே ஏதாவது பார்க்குற மாதிரி இருக்குங்களா? ஆ சரி ஆ சரி சரி. மேலே டேமில் மேலேருந்து தண்ணி பார்க்குற மாதிரிலாம் எந்த ஆப்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. சரிண்ணா ஓகே. சரி சரி சரிண்ணா. இப்போ அந்த கொடிவேரிக்கிட்டலாம் தண்ணி வருவாங்கண்ணா? இப்போ இருக்குது தண்ணி வருங்களா இப்போ? ஆ இந்த தண்ணி தான் அங்கே போகுதுங்களா? சரி சரி சரிங்கண்ணா ஓகே தேங்க்ஸ். இப்போ என்ன மனுஷன் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாருயா. என்ன அப்படின்னா தண்ணி பார்க்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம பார்க்குக்குள்ளே போய்க்கலாம். பார்க்குக்குள்ளே போய்ட்டு போவோம். பார்க்கில் தான் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். என்ன வந்துட போகுது. கைஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேம் பார்க்குக்குள்ளே வந்தாச்சு.
ஸோ பார்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடு தான். அந்த ரோட் சைட்லேருந்து உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான் சார்ஜு, பெருசாக இல்லை. நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்க அப்படின்னா இதான் ஓவரால் வியூ. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு கேட்டகரி, லெஃப்ட்டில் ஒன்று போகுது. நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டில் போயிட்டு அப்புறம் லெஃப்ட்டில் வரலாம். சொல்லிக்கிற அளவுக்கு பார்க்குக்குள்ளே ஒன்றும் இல்லை. நான் சொன்னல அந்த ஜார்க்கண்ட் ஃப்ளவர், அதுன்னு தான் நினைக்கிறேன். எஸ், அதே தான். ஓ, இங்கே ஒரு செட்டப் நல்லா இருக்குள்ளே போய் பார்க்கலாமா? விஆர் கேம் வச்சுருக்காங்க, நாமளே ஆட்டிக்கிட்டு தான் போல. இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஒன்றும் இல்லை. கைஸ், பார்க்கோட சென்டரில் வந்தீங்கன்னா போட்டிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது குட்டீஸ்க்கு, இவங்களுக்குலாம். ஸோ இதுதான் அந்த இடம். சும்மா சின்னதாக இருக்குது, சும்மா ஒரு ஜாலியாக ஃபன் ஆக்டிவிட்டியாக பண்ணுவாங்க, அவ்வளோதான். குட்டீஸில் பெரியவங்களுமே பண்ணுறாங்க. அதோ தெரியுதுங்களா உங்களுக்கு? சும்மா டைம் பாஸ், ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது பாருங்கள், தண்ணி பாருங்கள், எப்போத்த தண்ணின்னு தெரியல, பாவம், ரொம்ப அழுக்காக இருக்குது. சரி, ஓகே, நம்ம அந்த பக்கம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். கைஸ், நம்ம டேமுக்கு ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த சொல்லப்போனால் அந்த பெரிய கேட்டில் தண்ணி எடுத்துடலைங்க, சின்ன கேட் இருக்குது திரும்ப, அந்த சின்ன கேட்டில் தான் தண்ணி எடுத்துகிட்ருக்குறாங்க. சப்பா மூச்சு வாங்குது, ஏன்னா இந்த ஸ்லோப்பில் ஏறி வந்தேன், மூச்சு வாங்குது. தண்ணி பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா கொக்கு மாதிரி. நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுவா பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு மாதிரி தெரியுது, ஆனால் அது ஸ்டாச்சு இல்லை, நிஜமாலுமே அது கொக்கு நிறையா கொக்கு. சரிங்களா, அங்கே பாருங்கள் டாப்பில் ஏதோ கோயில் இருக்குது, சென்டிமெண்ட்டுக்கோசரம் வச்சுருக்காங்களே என்னன்னு தெரியல. கைஸ், இங்கே டேமுக்கு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சொல்லப்போனால் இங்கே லோக்கலில் இருக்காங்களே அவங்க சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸுக்கு வந்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஒரு என்ஜாய்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் டேமு மேலே விட்டுருந்தா கூட, இவன் வேறு கால் பண்ணுறோம், அட்லீஸ்ட் டேமு மேலே விட்டுருந்தா கூட டேமோட டாப் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ அது கூட நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே அதுக்குமே அலௌடு இல்லை. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதுக்கோசரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே இருக்கிறவங்களோ வரணுங்கிறது கிடையாது. எப்படி சொல்கிறது, ஒரு அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கிறவங்களுக்கு இது ஓகேவா தெரியும். மற்றபடி அதுக்கு மேலே இருந்து வந்து இது பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இதில். ஜஸ்ட் ஓகே கைஸ், அவ்வளோதான். இங்கே இந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பசிக்குது, சாப்பிட்டு கொடிவேரி போகலாம். கொடிவேரியில் தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடிவேரியில் போயிட்டு ஒரு குளியல் போடுவோம் நம்ம. ஓகே கேஸ், பாய். நான் மீதியை வந்து பார்த்தோன்னா அங்கே கண்டினியூ பண்ணுறேன். பாய்.